ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிலிட்டி இல்லை. உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8:15 மணிக்கெலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு. நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் சரி, ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பிளான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக சொல்ல வரல. அவங்க ரெகுலராக அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணுறதே பெரிய விஷயம். அதாவது எஃபர்ட் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் இந்த இதில் வருது அப்படின்னு ஒரு 1000 டைம் 500 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொந்த காலில் சுயமாக நிற்கலாம். என்னுடைய ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நான் என்ன சென்ட் பண்ணுறேன் அதையே பேக் டு பேக் பின்னாடி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் வேலையே செய்யலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள இன்றைக்கி ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் ஓனாக அனலிசிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு தைரியம் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒருத்தர் பார்த்து காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். சார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்டை பார்க்கலாம் சார் அப்படின்னா, சரி ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி அப்டேட் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்கள் எடுத்தோடனே நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் ஷேர் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் கிளியராக இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு பணம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இப்போது நான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறேன். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதுக்காகனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம அந்த பொருள் சார்ந்து நம்ம ஸ்டாக்ஸ் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிறோமா, இல்லை நம்ம புதுசாக என்ட்ரி எடுக்கலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணியிருக்கோமா அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடுது. ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னா இப்போ தெரிஞ்சு ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வேர்ல்டு மார்க்கெட்டுடைய ஹீட் மேப். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், என்விடியா இருக்கட்டும், ஆப்பிள் ஆகட்டும், அமேசான், டெஸ்லா, இந்த மாதிரி கூகுள், இப்போது மார்க்கெட் இவ்வளோ % சரிஞ்சிருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படும். இன்ட்ராடே ட்ரேடிங் நாம் பண்ணுறவங்களுக்கு இது அந்தளவுக்கு பெருசாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? சரி. அதே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, இப்போ டிசிஎஸ் ப்ளஸ் ஒரு 2.25% ப்ளஸில் இருந்ததும் சரி, இன்ஃபோசிஸ் ஒரு 4% ப்ளஸ்ஸும் சரி, இதையும் தெரிஞ்சுக்கிறது ஓகே, நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கிறவங்களுக்கும் அல்லது ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகேங்களா? சரி. இதை என்னுடைய ட்ரேடிங் வியூவில் கூட அதான் நான் என்னுடைய ஃபயர் ஸ்டீம் லோன் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆட்டோ செக்டரில் என்ன இருக்குது, இப்போ எம்ஆர்எஃப் ஒரு 1.5% மேலே வந்திருக்கு, எம்என்எம் 1.25%. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டா நம்ம டாப் இதிலே தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் இதில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்றைக்கி மார்க்கெட்டோடைய நிலவரத்தை பார்த்துங்க. அதில் கெய்னர்ஸ் எங்கே இருக்காங்க, லூசர்ஸ் எங்கே இருக்காங்க பாருங்கள், அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லூசர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஷார்ட் பண்ணுறது தப்பாகிடும். ஏன்னா கரெக்ஷனுக்காக கீழே வசதி எப்போ வேணாலும் அவங்க புல் பேக் எடுத்துகிட்டு மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் உங்களோட போர்ட்ஃபோலியோ இது எப்படி எதில் இருக்குது உங்களுடைய விஷயம்னு. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனில் வியூஸ்க்காக ஷேர் பண்ணேன். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்வர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2% மைனஸில் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் ஒரு 1.5% மைனஸு. இதெல்லாம் மைனஸ் அப்படின்றப்போ இது இன்றைக்கி மைனஸு, கடந்த 2 நாட்களில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5.5% ப்ராஃபிட். டைம் டெக்னோ ப்ளஸ் ராம்கோ சிமெண்ட், கெயில், டாடா ஸ்டீல், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்மளோட கேபிட்டலில் கொஞ்சம் இன்றைக்கும் கொஞ்சம் கெயின் இல்லை. கடந்த ஒரு 3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் போர்ட்ஃபோலியோவில். ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அதை ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக ரெட்டில் போசல அப்படியே கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-20% ஒரே நாளில் மேலே வரச்சில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, சரி. ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. ஆனால் லாஸஸ் நிறையா இருக்குது. அரவிந்த ஃபார்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% மைனஸு. லுபின் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸில் இருக்குது. நிஃப்டி ஃபார்மா செக்டர் ஆகிடுச்சு. ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மேலே டாப்பில் உங்களுக்கு அந்த லோதா, கோத்ரேஜ், ஃபினிக்ஸ். ஓகே, மெட்டல் செக்டரில் பார்க்கலாம். மெட்டல் செக்டரில் இன்றைக்கி டாடா ஸ்டீல் நல்ல பர்ஃபார்மன்ஸ், என்எம்டிசி, ஜிந்தால் ஸ்டீல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1% நல்ல மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதுக்காக அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இவ்வளோ தூரம் மேலே போகணும். ஏன் இந்த ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு எப்போ இந்த செக்டாரில் எந்த செக்டார் மேலே போகுது, பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், ஏபிசிடி ஸ்டாக்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வியூ அப்படின்ட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய செபியோடைய ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பார்த்திங்கன்னா எதையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சைலண்ட்டாக நம்ம ஒன்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50 நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மார்க்கெட்டு கீழே வரத்துக்கு விருப்பம் இல்லை,
அப்போது நம்ம மார்க்கெட்டு இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணணும். நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் மார்க்கெட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வரவே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டை இந்த மாதிரி பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணி, அப்போ நமக்கு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் நெக்லைன் கட். ஏன்னா இதை நான் இருந்தால் பண்ணியிருப்பேனா இல்லையா அப்படின்றது தெரியாது எனக்கு. ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் சூப்பராக பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் புரியுது இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ் சஸ்டெண்டாக நிற்குது. அப்போ நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணோம். மார்க்கெட் சரிஞ்சிட்டு கீழே வருது, நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேஸில் அகைன் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணோம். சேம் அதே கான்செப்ட் தான் இதுலேயும். மார்க்கெட்டு கொஞ்சம் சஸ்டெண்டாகிட்டு நிற்க சொல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டு மூவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துருக்கு இல்லையா, கீழே வந்துட்டு அகைன் ஒரு சின்னதாக ஹை கட் ஆகிட்டு கீழே நெக்லைன் கட் ஆகிட்டு வந்தால் நம்ம இந்த இடத்துல 25,000 டச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டு. இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் வந்துச்சுன்னா. இல்லை சார் மார்க்கெட்டு இங்கே இந்த லோ ஆகிடுச்சு, இன்னொரு லோ இந்த மாதிரி கட்டாக அகைன் மேலே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா திரும்ப அப்பர் சைடுக்கான பிளான் தான். அகைன் 25,150 இந்த நெக்ஸ்ட் அடுத்த டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரி பேட்டர்ன் வருது அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்த்து நாளைக்கு ட்ரேட் எடுங்க. ஜஸ்ட் இது மட்டும் ஃபாலோ பண்ணி எது வரலும் வரும் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை அந்த இடத்துல கட் ஆகிட்டு கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த எம் பேட்டர்ன் மாதிரி கட் ஆகிட்டு கீழே வர இருந்துச்சுன்னா நீங்கள் 25,000க்கு எக்ஸிட் ஆகிடலாம். வெரி சிம்பிள் தான். ஏன்னா இந்த சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். ப்ளஸ் நமக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எடுங்க நாளைக்கு. ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ரைட்டுங்களா? சரி, பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வீரியம் இல்லை மார்க்கெட்டில். ஒரு ஹையரை உடச்சிட்டு இந்த இன்னும் எந்த ஒரு ஹையும் உடைக்கல அவங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெறும் லோயரில் உடைக்கிறதுலே இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த நேற்றோடைய லோ உடைச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். எப்போனால வீரியமாக உடச்சிட்டு போதும். ஜஸ்ட்டு இப்போதைக்கு இந்த ப்ரெசென்ட் மட்டும் உடச்சிருக்காங்க. எப்போது இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மட்டும் உடச்சிருக்காங்க. ப்ரைஸ் இங்கே சட்டன் நிற்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு அப்படி இந்த ஏரியாவில் நின்றுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல நிற்கணும், சஸ்டெண்டாகி நிற்கணும். இல்லை சம் ப்ரைஸ் வீக்காக இருக்குது, கீழே இடத்துல க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 55,400 55,440 இந்த லெவல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 55,440 வெள்ளம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது டவுன் சைட் க்ளோசிங் கொடுத்தால். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் வீக்காக ட்ராவல் ஆகிருக்குது. ரைட், சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் சேம் நிஃப்டி 50 எப்படி ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி தான் இப்போ சென்செக்ஸ் கூட ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சப்போர்ட் லைனுக்காக காத்துட்ருப்போம். 81,700 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ அகைன் இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட்டு. இப்போ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இந்த மாதிரி பேட்டர்ன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்க பாருங்கள். சப்போஸ் நேரத்தில் மார்க்கெட் கீழே ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி அந்த மாதிரி ட்ராவல் பார்த்து ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 24 புள்ளிகள் வந்து மைனஸில் ட்ராவல் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த கணக்கு பார்த்தோன்னா உங்கள் மார்க்கெட் வந்து ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு 100-150 புள்ளிகள் வந்து கொஞ்சம் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல மார்க்கெட் இதில் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட்லி சப்போர்ட் கிட்டே ரேஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு கேண்ட்லேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு ரிவர்ஸ் மேலே போதும் அகைன் வந்து அப் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இல்லை க்ளோசிங் கொடுத்துச்சு இதுவே ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னா டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள். ஓகே, சரி, இது வந்து சென்செக்ஸில் அண்ட் வியூஸை நான் ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.